அஸ்ஸலாமுஅலைக்கும் வெல்கம் பேக் டு ரெய்ஹானா கிச்சன். இன்னைக்கு இஃப்தார் vlog பார்க்கலாமா? இன்னைக்கு இஃப்தார் வந்து கொஞ்சம் ஸ்பெஷல். என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இஃப்தாருக்கு என்னோட ரிலேஷனில் ஒரு ஃபேமிலி வந்து நம்ம வீட்டுக்கு நோன்பு திறக்கிறதுக்கு வரப்போகிறா. ஸோ அவளுக்காக நான் வந்து பசியாரெல்லாம் ரெடி பண்ண போகிறேன். என்னென்ன ரெடி பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து கடல் பாசி செய்யறதுக்கு கடல் பாசியை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நைட்டு கொண்டக்கடலை ஊற வச்சிருந்தேன். அதை வந்து வேக வைக்க போகிறேன். நம்ம எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ரமதான் 30 நாளுமே ரொம்ப ஸ்பெஷல் தான். அதுலேயும் நம்ம வீட்டுக்கு நோன்பு திறக்கிறதுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ரிலேஷன் யாராச்சும் வராங்க அப்படின்னாக்கா அது வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்போம். ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி நான் எந்த அளவுக்கு ஸ்பெஷலாக செய்ய போகிறேன்னு தெரியல. ஓரளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து பசியார செய்ய போகிறேன், பார்க்கலாம். இப்போ நான் வந்து அடுப்பில் வட்டலப்பத்துக்காக பால் வந்து காய்ச்சிட்ருக்கேன். இன்னொரு அடுப்பில் கொண்டக்கடலையும் வேக வச்சிடலாம். கொண்டக்கடலை வந்து நைட்டே ஊற வச்சிட்டேன். இன்றைக்கி நான் வந்து டபுள் லேயரில் கடல் பாசி செய்ய போகிறேன், ஒயிட் அண்ட் பிங்க் காம்பினேஷனில். இது வந்து நான் ஆல்ரெடி செஞ்சுருந்தேன், ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். அதனால ஒரு சிஸ்டர் வந்து இந்த டபுள் லேயர் கடல் பாசி எப்படி செய்கிறதுன்னு செப்பரேட்டாக வீடியோ போட சொல்லியிருந்தா. அந்த வீடியோ நான் வந்து ரெடி பண்ணிகிட்டே இருக்கேன். இன்ஷால்லா இதுக்கப்புறம் அதாவது நெக்ஸ்ட் வீடியோவாக அது வந்து போடுவேன். இந்த இஃப்தார் வந்து எத்தனாவது பிறை அப்படிங்கிறத ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. அடுத்ததான் வந்து ஜூஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிகிட்டே இருந்தேன். ஏன்னா நான் அடிக்கடி நன்னாரி தான் செஞ்சிட்ருக்கேன். ரோஸ் மில்க் செய்யலாம் இல்லை நன்னாரி பால் செய்யலாம் அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் வந்து நன்னாரி சர்பத் அப்படின்னா எல்லாருக்குமே பொதுவாக பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நான் அதுவே வந்து செஞ்சுட்டேன். எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஊற வச்சிருந்த கடல் பாசியை ரெண்டாக பிரிச்சுட்டு ஃபஸ்ட்டு லேயருக்காக இப்போ நான் வந்து கடல் பாசி காய்ச்சிட்ருக்கிறேன். கடல் பாசி நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான மில்க்கு சுகர்லாம் போட்டுட்டு நம்ம நல்லா வந்து காய்ச்சி எடுத்துகிட்டு இதை நம்ம ஒரு ட்ரேயில் ஊற்றி இதை அப்படியே வந்து நம்ம செட் பண்ணணும். அடுத்து உங்கள் எல்லாருக்கிட்டையும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் இருக்க வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா வியூஸ் வந்து ரொம்ப மீடியமாக தான் போயிட்டுருக்கு. ஸோ வியூஸ் போகிற அளவுக்கு கூட லைக் பண்ண மாட்டேறீங்க. லைக் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னாக்கா ஒரு லைக் மட்டும் போட்டு விட்டுருங்க. நீங்கள் போடுற ஒரு லைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடியோஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து சஜஷனில் போகும். ஸோ ஆட்டோமேட்டிக் பார்த்தீங்கன்னா வியூஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதனால் ஒரு லைக் மட்டும் போட்டு விட்டுருங்க. இப்போ நான் வந்து வட்டலப்பு செய்கிறதுக்காக பாதாமையும் முந்திரியும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கிறேன். நல்லா ஊறினதுக்கு அப்புறமா அரைச்சி நம்ம வந்து வட்டலப்பு செய்ய போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உளுந்து வடையும் செய்யலான் இருக்கிறேன். அதுக்காக ஒரே ஒரு கப்பு மட்டும் உளுந்து வந்து ஊற வச்சுக்கிறேன். இதை நல்லா வாஷ் பண்ணி நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுருவேன். இப்போ கடல் பாசிக்கு ஃபஸ்ட்டு லேயர் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் நான் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு அதை அப்படியே வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். அடுத்து நெக்ஸ்ட்டு லேயருக்காக நான் வந்து கடல் பாசி அடுப்பில் வச்சுருக்கிறேன். இது வந்து நம்ம பிங்க் கலர் அதாவது ரோஸ் மில்க் சிரப் இருக்கு இல்லையா, அதை வந்து சேர்க்க போகிறோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹிஜாப் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கான வீடியோஸும் நான் நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன், நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஸோ வீடியோஸ்க்கும் வந்து நிறைய சப்போர்ட் கொடுங்க. அதே போல் என்னோட பிஸ்னஸ்க்கும் நீங்கள் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். எத்தனையோ வீடியோஸ்க்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணியிருப்பீங்க. அதே போல் நம்மளோட வீடியோஸ்க்கும் உங்களோட சப்போர்ட் வந்து கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப தேவை. அதை விட பார்த்தீங்கன்னா நம்மளோட பிஸ்னஸ்க்கு வந்து உங்களோட சப்போர்ட் வந்து ரொம்ப ரொம்ப தேவை. ஸோ நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள், நிறைய லைக் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள். அதே போல் ஆர்டர்ஸும் பண்ணுங்கள். அதாவது ஹிஜாப் வந்து ஆர்டர்ஸும் கொடுங்க. நீங்கள் ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே என்னோட பிஸ்னஸ்க்கு கண்டிப்பாக நிறைய சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிறதுனால தான் நான் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ நீங்கள் எல்லோரும் நிறைய ஆர்டர்ஸ் கொடுத்தா தான் என்னால் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியும். இப்போ கடல் பாசி வந்து நெக்ஸ்ட் லேயரும் நான் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை வந்து நம்ம செட் பண்ணிடலாம். அடுத்ததாக வந்து வட்டலப்பத்துக்கு பாதாமும் முந்திரியும் ஊற வச்சுருந்தேன் இல்லையா, அந்த பாதாமோட ஸ்கின்னெல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சமாக காய்ச்சி வச்சுருக்கிற பாலை ஊற்றி அரைக்க போகிறேன். பால் வந்து நல்லா ஆறி இருக்கணும். அந்த ஆடையோடையே நம்ம வந்து சேர்த்து அரைச்சிட்டு இந்த ட்ரேயில் தான் நான் வட்டலப்பம் செய்ய போகிறேன். ஸோ அரைச்சி வச்சுருக்க எல்லாத்தையுமே இந்த ட்ரேயில் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு அதில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட சேனலில் செப்பரேட்டாகவே பார்த்தீங்கன்னா வட்டலப்பத்துக்கான ஒரு 4-5 வீடியோஸ் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் போய் நம்ம சேனலை செக் பண்ணி பார்த்துட்டு செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக வரும். வட்டலப்பத்தை வேக வைக்கிறதுக்கு முன்னாடி தண்ணியை வந்து லைட்டாக சூடு பண்ணிவிட்டு நம்ம வட்டலப்பம் வேக வச்சோம் அப்படின்னாக்கா சீக்கிரமாகவே வெந்துடும். அதனால் ஃபஸ்ட்டே நான் வந்து தண்ணியை நல்லா சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரெடி பண்ணியிருக்கிற வட்டலப்பத்தை வச்சு வேக வைக்க போகிறேன். அடுத்து சன்னா மசாலாக்கு மசாலா எல்லாத்தையுமே நல்லா எண்ணெயில் வதக்கி ஆற வச்சுட்டேன். மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம்.
பூரி செய்ய போகிறேன். அதுக்கு தான் சன்னா மசாலா வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த வதக்கி வச்சுருக்கிற மசாலாவோட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து அரைச்சிடலாம். இப்போ நான் வந்து சன்னா மசாலாவுக்கு தாளிச்சிட்ருக்கிறேன். இன்றைக்கி பசியாரெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிஸ்க் எடுத்து செய்யலை, சிம்பிளாக தான் செஞ்சேன். அதே நேரத்தில் கொஞ்சம் வந்து ரிச்சாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டேன். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நான் வந்து இன்றைக்கி பசியாரை வந்து ரெடி பண்ணிட்டேன். நோன்பு வச்சுக்கிட்டு தனியாக இருந்து வேலை பார்க்குறதே கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனாலும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வேலை பார்த்துட்டே இருப்போமா, அதில் வந்து நம்ம களைப்பாக இருக்கிறதே தெரியாது. நோன்பு வச்சுருக்கோம் அப்படிங்கிறதே தெரியாது. நம்ம அதை மறந்துட்டு வேலை வந்து சுறுசுறுப்பாக பார்த்துட்டே இருப்போம். ஏன்னா வந்து இஃப்தாருக்கு டைம் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி நம்ம மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். அதனால் வந்து அடுத்தடுத்து என்ன வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பிஸி ஆகிடுவோம். இப்போ வந்து சன்னா மசாலா வந்து ரெடி பண்ணி கொதிச்சிட்ருக்குது. அடுத்து இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா வட்டலப்பமும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இறக்கி வச்சிடலாம். இப்போ டைம் வந்து ஈவினிங் 4 மணி ஆக போகுது. ஸோ வட்டலப்பம் செய்கிறது வரைக்குமே பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து மதியானம் வரைக்கும் அந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு ஒரு 1/2 hour பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நம்ம தொடர்ந்து வேலை பார்க்குறதுக்கும் முடியாது, ரொம்ப டயர்டாயிடுவோம். அதனால் கொஞ்சம் ஒரு 1/2 hour வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஈவினிங் 4 மணிக்கு தான் இந்த வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் மெலனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வந்து நோன்பு வச்சுருக்கும் போது டெய்லியும் ஏதாச்சும் ஒரு ஃப்ரூட்ஸ் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கணும். அதுலேயும் தண்ணி சத்து அதிகமாக இருக்கிற மாதிரி ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. நெக்ஸ்ட்டு உளுந்து வடை செய்கிறதுக்கு சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலையெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். வடையில் வந்து நம்ம சின்ன வெங்காயம் போடும்போது அந்த டேஸ்ட்டே வேறு லெவலாக இருக்கும். உளுந்தும் பார்த்தீங்கன்னா நல்லா ஊறி வந்துருச்சு. அதனால் வந்து மிக்சியில் தான் நான் இன்றைக்கி அரைக்க போகிறேன். மோஸ்ட்லி நான் வந்து உளுந்து வடை மிக்சியில் அரைச்சி தான் செய்வேன். நல்லா சாஃப்டாக சூப்பராக வரும். அது மட்டும் இல்லாமல் நல்லா கெட்டியாகவும் நம்ம வந்து அரைச்சிக்கலாம். ரொம்ப தண்ணி ஃபஸ்ட்டே ஊற்றிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு அரைச்சோம் அப்படின்னா செம சூப்பராக மாவு வந்து அரைஞ்சி வரும். நோன்பு திறக்கிறதுக்கு டெய்லியும் நம்ம வந்து ஸ்பெஷலாக நிறைய பசியாரை செய்வோம். அப்படி செஞ்சாலுமே நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா ரெகுலராக இந்த வடை, பூரியாம், பஜ்ஜிலாம் வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அது என்னமோ நோன்பு திறந்ததுக்கு அப்புறமா அந்த வடை, பூரியாம், பஜ்ஜி சாப்பிட்றதுல ஒரு தனி சந்தோஷம். நெக்ஸ்ட்டு பசியாரெல்லாம் எடுத்து வைக்க போகிறேன். அதுக்காக பிளாஸ்டிக் விரிப்பு ஒன்று விரித்து வச்சுட்டு அதில் எடுத்து வச்சிடலாம். அடுத்து கடல் பாசி சூப்பராக செட் ஆகி வந்துருச்சு. நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு தான் செட் பண்ணினேன். ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணும்போது சீக்கிரமாகவும் செட் ஆகிடும், நல்லா சில்லுன்னு இருக்கும், நோன்பு திறந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால அது மட்டும் இல்லாமல் நான் வந்து கட் பண்ணி வேறு ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றலை, அதே ட்ரேலேயே வச்சுட்டேன். ஏன்னா நிறைய பாத்திரம் எடுத்து போட்டோம் அப்படின்னாக்கா நம்ம தான் வந்து அதெல்லாம் வாஷ் பண்ணிகிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுவே பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வட்டலப்பத்தையும் கட் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு வட்டலப்பமும் ஓரளவுக்கு நல்லா ஆறி வந்துருச்சு. அதையும் கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம் அதே பாத்திரத்துலேயே. நம்ம ஒன்றுக்கும் ஒரு பாத்திரம் எடுத்து யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா நிறைய பாத்திரம் வாஷ் பண்ணுறதுக்கு சேர்ந்துரும். நோன்பு திறந்துட்டு பாத்திரம் வாஷ் பண்ணுறதுலேயே நம்ம டைம் வந்து போயிடும். அப்புறம் இரவு தொழுகைக்கு போகிறதுக்கும் லேட் ஆகிடும். சஹருக்கு வந்து நான் முன்னாடியே ஆணம்லாம் காய்ச்சி வச்சுட்டு தான் இரவு தொழுகைக்கே போவேன். ஸோ அதுக்கெலாம் டைம் வந்து ரொம்ப லேட் ஆகிடும். அப்படிங்கிறதுனால நான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற பாத்திரத்துலேயே அப்படி அப்படியே வச்சுட்டேன். இப்போ பசியாரையெல்லாம் எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து பசியாறுறதுக்காக பிளேட் வந்து கழுவி எடுத்து வச்சிடுறேன். நம்ம வந்து நோன்பு தொறக்கிற டைம் வரதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு உட்காந்துட்டோம் அப்படின்னாக்கா, நோன்பு டக்குன்னு தொறந்துட்டு உடனே மகரிப் வந்து தொழுதுறலாம், டைம் வந்து வேஸ்ட் பண்ணாம. ஓகே. இப்போ நோன்பு தொறக்கிறதுக்கு மெயினான பசியறையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு. நம்ம வீட்டுக்கு யார் வந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட கொழுந்தனார் ஃபேமிலி தான் வந்திருக்கிறாங்க. ஸோ கூட தான் நான் இன்றைக்கி வந்து நோன்பு திறக்க போகிறேன். வரும்போதே அங்கே ஒரு சில்வர் வாளி இருக்குது பார்த்தீங்களா, அதில் கஞ்சி வாங்கிட்டு வந்துட்டாங்க, நோன்பு கஞ்சி. ஸோ எல்லாத்தையும் வச்சு நோன்பு திறந்துடலாம். நான் வந்து ஒரு 70% என்னோட வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு 6 மணிக்கிட்ட தான் மச்சானோட ஃபேமிலி எல்லாருமே வந்தாங்க. ஸோ அடுத்து நான் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, சன்னா மசாலா செய்ய போகிறேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, சன்னா மசாலா ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக மல்லிக்கீரை மட்டும் போட்டு இறக்கி வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு நான் வந்து ஒரு கடாய் வச்சு அதில் தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றி சூடு பண்ணிக்கிறேன். நம்ம வந்து இதுலேயே வடையும் பூரியும் போட்டு எடுத்துடலான்னு சொல்லிட்டு. எதுக்காக இவ்வளோ பெரிய கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் ஊற்றிருக்கேன்னு பார்க்குறீங்களா? நமக்கு வந்து ஆயில் கம்மியாக இருந்தாலே போதும். ஆனால் கடாய் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு அப்படின்னாக்கா நம்ம தாராளமாக வடை பூரிலாம் போட்டு எடுக்கலாம். அதுவும் இல்லாம என்கிட்ட இதுக்கு மேல சின்ன கடாய் வந்து இல்ல. ரொம்ப குட்டி இரும்பு கடாய் தான் இருக்குது. நடுத்தரமான கடாய் இல்ல. இன்ஷால்லா ஒண்ணு வாங்கணும். ஃபர்ஸ்ட்டு செட்டு வடை போட்டேன் பார்த்தீங்களா, அது அப்படியே போயிட்டு உட்காந்துருச்சு அடியில, ஒட்டிக்கிச்சு. ஒரு வழியா வடைய வந்து போட்டு எடுத்துட்டேன். ஆனா லைட்டா ஒட்டிடுச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து தேவையான அளவுக்கு பூரியும் பொரிச்சு எடுத்துக்கிட்டேன்.
பூரி, வடைலாம் பார்த்தீங்கன்னா சான்ஸே இல்ல. செம டேஸ்ட்டா வந்துருந்துச்சு. நான் வந்து கோதுமை மாவுல தான் பூரி செஞ்சிருந்தேன். அடுத்து வாங்கிட்டு வந்த கஞ்சிய வந்து ஒரு பவுல்ல ஊத்தி எடுத்து வச்சுட்டு, நோன்பு தொறக்கறதுக்கு டைம் வந்து ரொம்ப பக்கத்துல வந்துருச்சு. அதனால நாங்க வந்து நோன்பு தொறக்கறதுக்கு ரெடி ஆயிட்டோம். எங்க மச்சானோட ஃபேமிலிய வந்து உங்க எல்லாருக்கும் காட்டணும்னு தான் எனக்கு ஆசை. ஆனா நமக்கு விருப்பம் இருக்கிற மாரி அகலுக்கும் இருக்கணும் இல்லையா? அகலுக்கு வந்து வீடியோல வரதுக்கு இப்போதைக்கு வந்து விருப்பம் இல்ல. அதனால நான் வந்து காட்டல. இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் நம்ம வீட்ல ரொம்ப பெரிய ஃபங்ஷன் ஒண்ணு வரப்போகுது. அந்த வீடியோல வந்து முடிஞ்சா நான் எல்லாரையுமே வந்து வீடியோல காட்டுறேன். ஸோ வரப்போற அந்த பெரிய ஃபங்ஷன் வந்து ரொம்ப நல்லபடியா நடந்து முடியணும்னு சொல்லி, எங்களுக்காக நீங்களும் வந்து துவா செய்யுங்க. நானும் துவா செஞ்சுக்கிறேன். அப்புறம் வந்து நோன்பு தொறந்துட்டு, தொழுதுட்டு வந்து எல்லாருமே பசியாறிட்டு, அதுக்கப்புறம் மச்சானோட ஃபேமிலி வந்து வீட்டுக்கு போயிட்டஹா. நான் வந்து பார்த்தீங்கன்னா, பசியாறுன பாத்திரத்தெல்லாம் வாஷ் பண்ண எடுத்து வச்சுட்டு, நெக்ஸ்ட் என்னலாம் வந்து மீதி இருக்குதோ, அதெல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டுருந்தேன். அடுத்து இரவு தொழுகைக்கு டைம் வந்துருச்சு. அதனால நானும் ரெய்ஹானாவும் டக்குன்னு கிளம்பி ரொம்ப ஃபாஸ்ட்டா போயிட்டுருக்கோம். ஹஸ்பண்ட் கூட பைக்ல தான் போப்போறேன். ஸோ இரவு தொழுகை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது டைம் பார்த்தீங்கன்னா, 11:15 ஆயிடுச்சு. ஸோ 11, 15க்கு தான் வீட்டுக்கே வந்தேன். அன்னைக்கு வந்து இரவு தொழுகையில எங்களுக்கு வந்து பரோட்டாவும், சால்னாவும் குடுத்துருந்தஹா. எனக்கு 2 பாக்கெட், அப்புறம் ரெய்ஹானாக்கு 2 பாக்கெட் வந்து குடுத்துருந்தஹா. தொழுதுட்டு வந்த உடனேயே ரெய்ஹானா பார்த்தீங்கன்னா, போய் தூங்கிட்டா. நான் வந்து பரோட்டா சாப்பிட்டுட்டு படுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு பார்சல பிரிச்சு அதில 2 பரோட்டாவும், சால்னாவும் இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு தான் போய் படுத்தேன். அன்னைக்கு நான் வந்து சஹரும் பார்த்தீங்கன்னா, பரோட்டாவை வச்சே சஹரையும் முடிச்சுட்டேன். அடுத்து பாத்திரம் பாருங்க எவ்வளோ சேர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு, இதெல்லாம் நம்ம வந்து வாஷ் பண்ணணும். அடுத்து நம்மளோட ஷார்ட்ஸ் வீடியோல ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, நீங்க எதுக்காக எஹான்னு பேசுறீங்க? நார்மலா பேசுங்கன்ட்டு. எங்க ஊர் சைடு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, இப்படிதான் பேசுவோம். எஹான்னு தான் பேசுவோம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலாம் பழைய வீடியோலாம் பார்த்தீங்கன்னா, நான் வீடியோக்காக கொஞ்சம் மாத்தி பேசியிருப்பேன். ஆனா இப்படிதான் நான் நார்மலாவே பேசுவேன். ஓகே, நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாமா? அஸ்ஸலாமு அலைக்கும்.